ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் அதில் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இதில் நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதில் இருக்க அந்த தண்ணிலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினப்புறம் ஒரு 5 தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அந்த அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதை நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம், அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க, குழம்புக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து உள்ள வச்சுருக்கோம், அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வைக்கிறது வந்து 1 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வைக்கிறோம், அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அதாவது 3/4 லிட்டர் தண்ணி, 1.5 சொம்பு, இந்த சொம்பு வந்து 1/2 லிட்டர் இருக்கும், நம்ம 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் வேணால் உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போ மீன், இந்த மீன் வந்து பாறை மீன், நாங்கள் பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, நம்ம இதில் மீன் போட போகிறோம். நாங்கள் பாறை மீன் வாங்கி வச்சுருக்கோம், அந்த மீன் போடுறோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மீன் வாங்குறீங்களோ அந்த மீன் போட்டுக்கோங்க. இது வந்து 1 கிலோ பாறை மீன் நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை நாங்கள் போடுறோம். மீனை வந்து இப்படி தனித்தனியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அது வந்து நம்ம
கலரும் போது உடையாமல் இருக்கும். இப்போ பொறுமையாக கலரி விடுங்க, ஏன்னா மீன் உடையக்கூடாது. உடையாத மாதிரி கலரி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன் வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு மீன் வெந்துடும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிடுறோம். கொத்தமல்லி போட்டால் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இப்போ இதை வந்து நம்ம சும்மா லைட்டாக மீன் உடையாத மாதிரி திருப்பி மட்டும் விடுங்க. இதுதான் இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ருசியான மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.